உலக அரசியல் ஒழுங்கே மாறுதா சார்? ஏன்னா வெளிப்படையாவே மிரட்டுறாரு. இப்போ வெனிசுலாவு கூட நேரடியா போய் அங்க இருக்கிற அதிபரை கடத்தி அந்த நாட்டை இனிமேல் நாங்க தான் பார்க்க போறோம் அப்படின்னு. ஏன்னா அதிகப்படியான எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அதுதான். இது என்ன ஒரு 3ஆம் உலகப் போருக்கான ஒரு எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நிறையா விமர்சனம் அப்படிதான் வருது. ஒரு 3ஆம் உலகப் போரையே உருவாக்க போகிறாரா ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தான் உலக அளவில் பேசப்படுது. இல்லை, இவர் இப்படியே தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாருன்னா 3ஆம் உலகப் போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈரானை நீங்கள் அடிக்கிறீங்க, இப்போ கிரீன்லாண்டு அடிக்கிறீங்க, யூரோப்பியன் யூனியனை உங்களுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டாடுறீங்க. அப்போ எல்லாரும் உங்களுக்காக யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக திரும்பிட்டானுவீங்க. யூரோப்பியன் யூனியன் நாட்டோ தான் யூஎஸ்க்கு ஆதரவாக இருக்குது. யூரோப்பியன் யூனியன் நாட்டோவும் யூஎஸ்ஐயும் நம்பி தான் உக்ரைன் போனார். உக்ரைனை திராட்டில் விட்டீங்க, ரஷ்யா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, சைனா அன்றைக்கி ஹாங்காங்கை பிடிக்கிறதா தைவானை பிடிக்கிறதான்னு சைனா அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாடும் எக்கனாமிக் பவர் ஆனவுடனே பக்கத்தில் இருக்கிற நாடை பிடிக்கிறதுக்கு அலைஞ்சா எங்கே அமைதி நிலவும்? அப்போ 3ஆம் உலகப் போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் தானே வரும். அப்போ வளர்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அழிவுன்ற சூழலுக்கு தானே இந்த தலைவர்கள் கொண்டு சென்று நாட்டை கொண்டு போகிறாங்க.